சிஜே ராஜ்குமார் ஒளிப்பதிவாளர். இப்போ சமீபத்தில் மேட் மேக்ஸ் ஃபியூரியஸா அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பொதுவாக ஒரு மேட் மேக்ஸ் சீரீஸ் வந்து ரசிகர்களிடையே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எப்போவுமே இருக்குது. இதனுடைய முதல் பாகம் 1979ஆம் ஆண்டு வந்து வெளியாச்சு. இது வந்து எப்படின்னா அறிமுகமாகும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக தான் அறிமுகமாச்சு. ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் மேட் மேக்ஸ். மெல் ஜிப்சன் வந்து அதில் நடிச்சிருந்தார். மெல் ஜிப்சனுக்கு ஒரு பெரிய புகழை ஏற்படுத்தியதே மேட் மேக்ஸில் நடித்தது தான். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். அதை இயக்கியவர் யார் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய ஒரு ஆஸ்திரேலியன் டைரக்டர் தான் ஜார்ஜ் மில்லர். இப்போ வந்து அவரோட வயது எவ்வளோன்னா 79. இதுக்கு முன்னாடி மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு அப்படின்ற ஒரு படம் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வெளியாகி ஆஸ்கார்லேயும் ஒரு 6 நாமினேஷன்ஸ் வந்துச்சு அந்த படத்துக்கு. வசூல்லையும் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. இப்போ மேட் மேக்ஸ் சீரீஸுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அதனுடைய ஆக்ஷன் காட்சிகள் தான். ஒரு சாகச படம், அட்வென்ச்சர், ஆக்ஷன் அட்வென்ச்சர் வந்து ஹாலிவுட்டில் ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்தாலும், ஆனால் ஒரு சில திரைப்படங்கள் வந்து அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மேக்கிங்கோட இருக்கும். மற்றதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு சின்ன கதை அம்சத்தோட ஒரு இருக்கும். ஆனால் மேட் மேக்ஸ் என்னென்னா ஒரு ஜார்ஜ் மில்லர் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு இயக்குனர். அவர் ஏற்கனவே வந்து 2 முறை ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. ஹாப்பி ஃபீட்டு, அப்புறம் வந்து பேப் அப்படின்ற அனிமேஷன் படங்களுக்கும் அவர் வாங்கியிருக்கிறாரு. இந்த படம் வந்து 6 ரேட்டிங் உள்ள படம். அவரோட வெர்சிட்டாலிட்டி பாருங்கள். ஒரு பக்கம் அனிமேஷன் திரைப்படங்கள், இன்னொரு பக்கம் வந்து 6 ரேட்டிங் உள்ள. ஏன்னா இந்த படத்தில் வந்து வயலன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ வந்திருக்கிற ஃபியூரியஸோ எப்படி இருக்குது அப்படின்னா, மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு வந்து இங்கேயே நல்லா ஓடின படம். இந்தியாவில் வந்து பெரிய அளவில் ரசிகர்களுக்கு வந்து ஒரு கொண்டாட்டத்தை கொடுத்த படம். ஆக்ஷன் ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துச்சு. அதே மாதிரி கண்டென்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ மேட் மேக்ஸ் வந்து மற்ற சீரீஸ்லேருந்து எப்படி உங்களுக்கு வந்து இது ஸ்பெஷல் ஆகுது அப்படின்னா, இதில் அமைக்கப்படுற ஸ்டண்ட் காட்சிகள். அந்த ஸ்டண்ட் காட்சிகள் வந்து என்ன, தொடர் துரத்தல்கள், தட் இஸ் சேசிங். அந்த அந்த சேசிங் வந்து இப்படி எங்கே நடக்குது அப்படின்னா, ஒரு முடிவற்ற பாலைவன சூழலில் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு ஒரு பறந்து விரிந்து கிடக்கிற ஒரு பாலைவனத்தில் வந்து ஆக்ஷன் காட்சிகள் அமைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. மேட் மேக்ஸ் வந்து எப்படின்னா அதில் அமைக்கிற அந்த ஆக்ஷன் காட்சிகள் வந்து ஓவர் த டாப் அப்படின்னு சொல்லலாம், ஓடிடினே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் காட்சிகள் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இப்போ ஒரு படத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு படத்தில் அதே மாதிரி அமைக்கிறது இல்லை. ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் எப்படி ஒரு மிஷன் இம்பாசிபிள், அந்த மாதிரி மேட் மேக்ஸுக்கு ஒரு ஆக்ஷன் பிராண்டிங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். வெறும் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை. அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து அவர் ஜார்ஜ் மில்லர் வந்து எப்போவுமே வச்சிடுறாரு. இதில் வந்து ஒரு வகையில் ஒரு ரிவெஞ்சு சாகா தான். இந்த ஃபியூரியஸா என்ன அப்படின்னா மேட் மேக்ஸோட 5வது பாகம்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த 5வது பாகம் எப்படி அவர் வடிவமைச்சிருக்கிறாரு அப்படின்னா, இதற்கு முன்னாடி வெளியான மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு அப்படின்ற ஒரு திரைப்படத்துக்கு அதில் வர ஒரு பெண் கதாபாத்திரம், அந்த பெண் கதாபாத்திரத்து ஒரு குழந்தை பருவம் நடக்கிற சம்பவம் தான் ஃபியூரியஸ். அதுதான் இந்த படத்துடைய இது. ஸோ இதை வந்து எப்படி பார்க்கலான்னா, மேட் மேக்ஸோடைய ப்ரீக்வலாக பார்க்கலாம், ஃபியூரி ரோடோட ப்ரீக்வலாக தான் பார்க்கலாம். இந்த படம் அதே மாதிரி தான் நிறைய விஷயங்களில் வந்து அவர் பேசியிருக்கிறாரு. அதே ஜார்ஜ் மில்லர் என்னென்னா, இவ்வளோ பெரிய ஆக்ஷன் திரைப்படம், ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் திரைப்படம், ஆனால் ஃபெமினிஸ்ட் கருத்துக்களை வந்து முன்வைக்கிறவர். அது ரொம்ப இயல்பாகவே அவர் திரைப்படத்தில் வந்து வந்துடுது. நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு பெரிய ஆக்ஷன் ஃபிலிமில், அட்வென்ச்சர் ஃபிலிமில் வந்து ஒரு மேஸ்குலனான ஒரு இதில் வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் வியூ வைக்கிறது அப்படின்றது வந்து அசாத்தியமான ஒரு திரைக்கதையிலையும் அதே மாதிரி கதைக்களத்தில் ஒரு தன்மை வந்து வேணும்.
ஜார்ஜ் மில்லர் வந்து அந்த மாதிரியான களத்தை வந்து எளிதாகவே அவர் வந்து உருவாக்கிடுறாரு. இதில் எப்படி அவர் கதையை துவங்குது அப்படின்னா, ஒரு அருமையான ஒரு பசுமை நிறைந்த ஒரு பகுதியில் ஒரு குழந்தைகள் வந்து விளையாண்டுருக்கிறாங்க. ஒரு ஆப்பிள் பறிக்க போகும்போது தூரத்தில் வந்து யாரோ ஒரு ஒரு கொள்ளை கூட்டம் அப்படின்னு சொல்லலாம், அவங்கள வந்து கண்டறிஞ்சிட்றார். அந்த குழந்தை ஃபியூரியாஸா வந்து ஒரு 5 வயது குழந்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன் கதையில். அது யாரோ ஒரு கூட்டத்தை வந்து அவ வந்து கண்டெடுத்துட்றான். ஸோ இந்த பகுதி வந்து எப்படியான பகுதி அப்படின்னா, மிகவும் ஒரு அருமையான ஒரு வெஜிடேஷன், நல்ல ஒரு பசுமை நிறைந்த பகுதி. அதே மாதிரி அங்கே நிறைய பெண்கள் வந்து அங்கே சூழ்ந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான லைஃப் இருக்கிற மாதிரி படத்தை வந்து ஆரம்பிக்கிறார். அங்கே வந்து இந்த குழந்தைகள் விளையாண்டுருக்கிறாங்க அப்படின்னு. அதில் ஒரு குழந்தை வந்து தூரத்தில் வந்து எங்கேயோ யாரோ ஒருத்தரை வந்து அது வந்து பார்த்துட்றான். அது வந்து ஒரு விரும்பத்தகாத கூட்டம் அப்படின்றது வந்து அவளுக்கு வந்து அதனுடைய ஆக்ஷன்லேயே தெரிஞ்சு போயிடுது. அப்போ அவன் என்ன பண்ணாரா அப்படின்னா, அவள் வந்து சிக்னல் அனுப்பிச்சிட்றான். இந்த மாதிரி வந்து யாரோ ஒரு அந்த அவங்க பகுதிக்குள்ள ஒரு தேவையற்ற ஒரு கூட்டம் வந்து வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ அவங்கள வந்து டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவள் வந்து நெருங்கி போகும்போது மாட்டிக்கிறான். ஸோ மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து கடத்திட்டு போகிறாங்க. கடத்திட்டு போகும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, ஒரு விசில் சத்தம் வந்து கொடுத்துருது. அந்த குழந்தையுடைய அம்மா வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போது என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் ஒரு பெரிய பாலைவனம் ஆயிடுது. ஸோ கடத்திட்டு போன கூட்டம் யார் அப்படின்னா, ஒரு நாடோடி கூட்டம். அந்த நாடோடி கூட்டத்தோடைய வேலையை என்னென்னா, பாலைவன அந்த பகுதியில் வந்து வேஸ்ட் லேண்ட்ன்ற பகுதியில் அங்கே வந்து ஏதோ ஒரு ஒரு வாழ்வாதார முறையோ ஒன்றுமே கிடையாது. ஸோ அங்கே வந்து எப்படின்னா, ஒரு மேக் ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் அவங்க என்ன பண்ணுறா, பைக்கில் போய் அதே மாதிரி பழைய காருகள் எல்லாம் வச்சு அவங்க வந்து ஏதாவது வந்து சாப்பாட்டுக்கு தண்ணிக்காகவும் அவங்க வந்து திருடுற கூட்டம். அதே மாதிரி அந்த உணவு கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அங்கே வர்ற ஃபியூயல், பெட்ரோல், டீசல், இந்த மாதிரியான விஷயம், கேஸு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கொள்ளையடிக்கிற கூட்டம். அந்த கூட்டம் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி வந்து அந்த குழந்தையை வந்து கடத்திட்டு போகிறாங்க. பின்னாடியே தாய் வந்து அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக வராப்படி. அங்கே போகும்போது அந்த கடத்திட்டு வந்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு மிக சிறந்த ஒரு பசுமையான பகுதியை கண்டதாகவும், அந்த பகுதியில் வந்து நிறைய வந்து காய் கனிகள் எல்லாம் இருக்குது, நிறைய நீர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தைய வந்து டார்ச்சர் பண்ணால் அந்த இடத்துக்கு வந்து இவங்க போயிடலாம் அப்படின்றது தான் இது. ஸோ இதிலிருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, இந்த உலகம் வந்து, இந்த கதையில் இருக்கிற உலகம் வந்து எதுக்காக போராடுறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல உணவும் அதே மாதிரி நீருக்காகவும் தான் போராடுறாங்க அப்படின்றது தான் இந்த கதையோடைய பின்புலம். ஸோ அப்போ அவங்க அம்மாவை வந்து இந்த குழந்தையை காப்பாற்ற அந்த அம்மா வரும்போது, அந்த அம்மா வந்து பிடிபட்டு அந்த குழந்தையிடம் வந்து ஒரு சீடு கொடுக்குறாப்படி, ஒரு விதையை கொடுக்குறாப்படி. நீ வந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிரு, இந்த விதையை கொண்டு போய் நீ அந்த நம்மளுடைய இடத்துக்கு போய் நீ வந்து அந்த விதையை விதைக்கணும் அப்படின்றப்படி அவள் வந்து கிளம்புறா. ஆனால் கிளம்புற நேரத்தில் வந்து தன் தாயை விட்டு நம்ம வந்து போகிறோமேன்ற குற்ற உணர்வு வரும்போது அவங்க தாய் கொல்லப்படுறாப்படி, போராடி கொல்லப்படுறாங்க. இந்த குழந்தை வந்து அவங்கக்கிட்ட மாட்டிக்கிறாப்படி, அந்த நாடோடி கூட்டத்தை கொண்டு. அப்போ அந்த நாடோடி கூட்டத்தோடையே அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அவங்களும் அந்த குழந்தை எதுக்கு பத்திரமா வச்சுருக்குறாங்கன்னா, இந்த குழந்தை மூலமாக வந்து நம்ம வந்து அந்த பகுதியை வந்து, அந்த பசுமையான பகுதி வந்து எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பகுதிக்குள்ளே போயிட்டா அங்கே இருக்கிற நீரும் அதே மாதிரி காய் கனிகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக தரமான வாழ்க்கை வாழலாம், அதே போல் அது பெரும்பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அந்த கொள்ளையர் கூட்டம். அந்த கொள்ளையர் கூட்டத்தில் வந்து என்னென்னா, அந்த ஒரு இதில் அவங்க வந்து என்னென்னா, அவங்களுடைய ஜேர்னியில் சிட்டாடல் அப்படின்ற ஒரு இடம் வந்து போகிறாங்க.
இந்த சிட்டாடல் இடம் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருக்குது. அங்கே வந்து ஒரு தலைவன் இருக்கிறாப்படி. அவங்கக்கிட்ட ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பெட்ரோலியம் வளம் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பெட்ரோலியம் அந்த வளத்தை வச்சு அவங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வந்து வாழ்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து ஏனோன்னு ஆனோன்னு அப்பப்போ வந்து கிடைக்கிற நல்ல சாப்பாடு வந்து அவங்க வந்து அள்ளி தெளிக்கிற மாதிரி சரிங்களா. ஸோ இப்படி ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா இன்றைய அரசாங்கத்தோட நிலைமையும் அவர் சொல்கிறார். ஸோ ஒரு ஆள்ற வர்க்கம் வந்து என்ன செய்யுது மக்களுக்கு அப்படின்றது ஜார்ஜ் மில்லர் வந்து இதன் மூலமாக ஆடியன்ஸுக்கு வந்து பலமான ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறார். ஸோ அவங்க வந்து என்னென்னா ஒரு ஆள்ற வர்க்கம் வந்து மக்களை வந்து என்றைக்குமே வந்து ஒரு தேவை உள்ள தட் இஸ் ஒரு கடுமையான ஒரு தேவையை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத வந்து அவர் வந்து முன்னிறுத்துறாரு. அப்போ இது என்ன ஆகுதுன்னா இந்த 2 கோஷ்டிக்கும் மோதல் வருது, நாடோடி கோஷ்டிக்கும் இந்த சிட்டாடல் கோஷ்டிக்கும். ஸோ இந்த மோதலில் வந்து அந்த ஃபியூரியோசியா வந்து தப்பிச்சு போய் தன்னுடைய இலக்கு நோக்கி பயணிக்கிறான். ஸோ ஃபியூரியோசியாவோட இலக்கு என்ன, அவங்க வாழ்ந்த வந்து அந்த பசுமையான பகுதியை நோக்கி பயணம் செய்வது தான். அப்படி ஒரு பயணம் செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா திரும்பவும் அந்த கொள்ளை கூட்டம், இந்த கொள்ளை கும்பல், நாடோடி கும்பல் தலைவன் வந்து திரும்பவும் வந்து இந்த ஃபிரோசியா தப்பிச்சு போகிறத தெரிஞ்சு ஃபிரோசியா வந்து அட்டாக் பண்ண வர்றாங்க. ஃபிரோசியா வந்து கடைசியில் வந்து அவங்க அம்மாவை கொன்ற இவனை வந்து அந்த தலைவனை வந்து பழி வாங்கக்கூடிய ஒரு கட்டம் வருது. எப்படி பழி வாங்குறா அப்படின்றது தான் இந்த படத்தில் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு ட்விஸ்ட்டை வந்து கதையில் வந்து லாஸ்ட்டில் வைக்கிறாங்க. அது மூலமாக ஒரு ஆச்சரியமான ஒரு ஃபிலாசபி வந்து ஜார்ஜ் மில்லர் வைக்கிறாரு. அதே மாதிரி அந்த சிட்டாடல் தலைவன் அவன் வந்து அடுத்த பாகம் வந்து ஃபிரோசியா வந்து அவளுடைய பசுமையான பகுதியை நோக்கி போவா அப்படியா. அதே மாதிரி சிட்டாடல் தலைவன் இவனை கொண்டாச்சு. அந்த சிட்டாடல் தலைவனுக்கு வந்து எப்படி இவங்களுக்கான அந்த போர் நிகழப்போகுது அப்படின்றத வந்து எண்ட் கிரெடிட்ஸோட முடிக்கிறாங்க. இந்த படம் வந்து என்னென்னா பிளாஸ்டிங்கான படம். இப்படி விஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்சி அமைப்புகள், சேஸு, தட் இஸ் இது வந்து ஒரு புது விதமான ஒரு உலகத்தை, தட் இஸ் மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடுக்கு சமமாக ஒரு அபாரமான ஆக்ஷன் காட்சிகளை வந்து உருவாக்கியிருக்கிறாரு. பொதுவாக வந்து ஒரு ஆக்ஷன் காட்சியில் நல்ல கதையமைப்பு, இந்த மாதிரி ஒரு அழுத்தமான கதையமைப்பும் சேரும்போது என்ன ஆகுதுன்னா பார்க்கும் பார்வையாளருக்கு ஒரு உற்சாகமான ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த திரைப்படம் கொடுக்குது. இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு பிரம்மாண்டமும் இருக்குது, நல்ல கதையமைப்பு இருக்குது, நல்ல விறுவிறுப்பான காட்சிகள் இருக்குது, நல்ல நடிப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த படம் என்னென்னா ஒரு சவுண்டு, எடிட்டிங், விஷுவல் ஸ்பெக்டக்கிள்னே சொல்லலாம். குறிப்பாக ஐமேக்ஸ் இது வந்து எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனோ, தட் இஸ் இருக்கிறதுலே பெரிய ஃபார்மேட்டில் பார்க்குறது தான் இந்த படத்தோட சிறப்பு. குறிப்பாக ஐமேக்ஸில் பார்த்தா இந்த படம் வந்து மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டக்கூடிய படமாக அமைந்துள்ளது. ஃபிரோசியா 79 வயதான ஜார்ஜ் மில்லர் இப்படி ஒரு ஆக்ஷன் படத்தை வந்து கொடுத்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. ஸோ சினிமாவுக்கும் கலைஞருக்கும் வயது முக்கியம் இல்லை அப்படின்றது மீண்டும் மீண்டும் ப்ரூவ் பண்ணுறாரு. அதுவும் ஒரு டஃப் டெரெயினில் போய் ஷூட் பண்ணியிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸு டஃப் டெரெயினில் போய் அபாரமாக படமாக்கி இருக்கிறாரு. ஏதோ ஒரு திரைக்கு புதிதாக வந்திருக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கர், ஒரு யங் ஃபிலிம் மேக்கர் எப்படி விஷுவலைஸ் பண்ணுவாங்களோ அதை விட சிறப்பாக விஷுவலைஸ் செய்திருக்கிறார் ஜார்ஜ் மில்லர். ஃபிரோசியா கட்டாயம் பெருந்திரையில் பார்க்க வேண்டிய அபாரமான ஆக்ஷன் விருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.